ஃபேன்ஸோட பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக படம் தியேட்டரில் பாருங்க வித் யோர் ஃபேமிலி. யூ ஒன்ட் ரிக்ரெட் இட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஜெயம் ரவி சாரோட மூவி எப்படி போயிடுச்சு? அது இங்கே போயிட்டு இருக்கு. அது வரப்போகுது. அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். என் பையனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என் கல்ல மலை தண்ணி வந்துச்சு. அதை சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ சொன்னாலும் அது வார்த்தை வரல எனக்கு. இது மேலே எனக்கு பெரிய ஒரு இதுவே கிடையாது. இன்னும் கோடி ரூபா பணம் வந்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. ஓகே, மியூசிக் பத்தி சொல்லுங்க. ஜஸ்டின் பிரபாகரன் சார். டிவி சாரோட மியூசிக் தான் என்னோட லவ்வுக்குலாம் நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன். ஆமா, நான் கூட யோசிச்சேன் என்னடா இது லைட்டா டிராகன் வாட அடிக்குது, அடுத்த கிட்னி டச்சிங், ஆர்ட் டச்சிங் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு படம். உண்மையா சீரியஸா டான்ஸ்லாம் அதோட நேர்ல இருக்கு. அதுக்காக நான் அழகா இருக்கேன். சொன்னது எனக்கு கேட்டுச்சா இல்லையா? அதை விட நேர்ல நல்லா இருக்கேன். ஐயோ, ஃபேன்ஸோட பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக படம் தியேட்டரில் பாருங்க வித் யோர் ஃபேமிலி. யூ ஒன்ட் ரிக்ரெட் இட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஜெயம் ரவி சாரோட மூவி எப்படி போயிடுச்சு? அது இங்கே போயிட்டு இருக்கு. அது வரப்போகுது. அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். தேங்க்யூ. ஒரு வேலையில ஒரு டென்ஷனா இருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கூல் ஆயிடும். கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கொண்டாடும் படம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியா இருக்கு படம். ஃபுல்லா எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. எங்க அப்பாவை எப்படி பார்த்தோம், எங்க அப்பா எப்படி லவ் பண்ணோன்னு அந்த மாதிரி படங்க. ஜிவி அண்ணா வேற லெவல் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். கன்ஃபார்ம் பாருங்க. சூப்பரான படம். பிளாக் பஸ்ட். ஹாப்பி ராஜுக்கு வாங்க. ஹாப்பி ராஜ் பண்ணுங்க. சூப்பரான படம், பெஸ்டான படம், வேற லெவல் படம். தேங்க்யூ. எல்லா சரி காமெடியிலேருந்து எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட்டில் எமோஷன் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேர் அழுதாங்க. லைக் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹாலிடேஸ் டைமு. நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து ஜாலியாக பார்க்கலாம். பாருங்கள். உங்களை எந்த வகையிலுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. Director is definitely a debutant. ஆனா he's very clear about what he wants. இந்த படம் ஒரு 42 நாள்ல முடிச்சிட்டாரு. அவ்வளோ கிளியரா, அவ்வளோ தெளிவா எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவையில்லை அதெல்லாம் அவங்களுக்கு கிளியரா தெரியும். And he's got good performances out of everybody. So he's somebody that you should all look out for. Definitely he'll be doing greater things. சூப்பரா இருந்தது. ஆல் காமெடி சீன்ஸ்க்கு எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணாரு. எமோஷனல் சீன்ஸ்க்கு அப்படியே எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாரு. நானும் ஃபர்ஸ்ட் டே ரோஹிணி மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல என்னோட படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ வெரி குட் ரெஸ்பான்ஸ். சில டான்ஸ் சீக்வன்சஸ் இருக்கு, சில காமெடி சீக்வன்சஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போவே சொன்னா நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. இப்போ பிரதீப் ப்ரோ படம் பார்த்தாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நிறைய இடத்துல மார்க் பண்ணி சொன்னது இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்னு ஷேர் பண்ணாரு. இந்த மாதிரி வெற்றி படம் நிறைய படம் கொடுப்பீங்களா? அடுத்த படம் யார் வச்சு பண்ணலாம் ஐடியா? கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா பெருசா பண்ணணும்னு ஆசை இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. தம்பி சின்ன பையனா இருந்தாலும் நல்லா கருத்தா படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேருங்க. எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வாழ்வியலுக்கான நல்ல மெசேஜ். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். அப்பா அம்மா எல்லாரும் நேசிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனை எடை போடக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும்னு அருமையா வில்லேஜ்ல இருக்கிறவனுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்க கூடாது. அவங்களோட உணர்வுகளை ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மறக்க கூடாதுன்னு தம்பி சொல்லியிருக்காரு. தம்பி நல்ல கருத்தா சொல்லியிருக்காங்க. அண்ணன் மட்டராஜ ஃபேன். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ரிவ்யூ பார்த்தப்ப இந்த படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ஜென்சி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இப்படி நடந்து போற இவங்களுக்காக தான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுங்க. இவங்களும் படத்துல ஆக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? இவங்க ஆக்டிங் சூப்பராவே இருந்துச்சு. ஆக்டிங்ன்றதை தாண்டி ஒரு டவல் வெஸ்ட் ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். மல்ல நானும் படம் பார்த்துட்டேன். அதான் பார்த்துட்டு தான் உள்ள பார்க்காத மாதிரி. நீங்க அவங்க மேம் கூட வருவீங்க காம்பினேஷன் பார்த்துருக்கேன்.
டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க. ஃப்ரெண்டா வந்து பானு நடிச்சிருந்தாங்க. அதுல விட நேர்ல அழகா இருக்கு. அதுக்காக நான் அழகா இருக்கேன் இது சொன்னது எனக்கு கேட்டுச்சா இல்லையா? அதை விட நேர்ல நல்லா இருக்கு. ஐயோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஸோ இவங்களுக்காக தான் ப்ரோ ப்ரிவியூக்கு முடிச்சுட்டு செகண்ட் வாட்டி இந்த படத்துக்கு வந்தது. அண்ட் படத்துக்காகவும் வந்தேன். குறிப்பா வந்து ஜார்ஜ் சாரோட ஆக்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில ரொம்ப அழுதும் நாங்க. ஆமா, அதுக்காகவே வந்தோம். தெய்வ திருமகள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை என்ன மாதிரி பண்ணிட்டாரு. பிக் கைத்தட்டல் சரி, அவருக்கு. நேர்லயே படத்துல நேர்லயே பாத்திருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு? எதுல தெய்வ திருமகள் வந்து டிவில பாத்திருப்பீங்க, இந்த படத்துல வந்து நேர்லயே ஒரு இல்ல, ஆக்ட் பண்ணிருக்கீங்க. இவங்களுக்கு சீக்வென்ஸ் இருக்காது. அவரோட இல்ல. தெய்வ திருமகள் வந்துட்டு இப்போ நான் அழுவேன். ஆனா அவர் ஹீரோ ஃபிலிம் பாருங்க, அவர் பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் போல நல்லா இருக்கு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாரும் அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருக்கு. ஆர்ட் அதுவும் படத்துல என்ன ப்ரோ சொல்ல வந்திருக்காங்க? ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாரும் நிறையா வந்திருக்கு. பட் ஃபாதர் சன் பாண்டிங் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டெப் பெட்டராக பண்ணியிருக்க மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூத் படம் வந்து அதே ஃபாதர் சன் சென்டிமெண்ட் தான். இப்போ அந்த படத்தில் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அது வந்து இப்போ நம்ம வயசுக்கு என் வயசுக்கு இது கனெக்ட் ஆச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு வயசுக்கு அந்த அது நல்லா இருக்கு. இந்த என் வயசுக்கு இது கனெக்ட் ஆகுது இல்லை இப்போ அந்த மாதிரி தான். ஓகே, 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு கண்டிப்பாக 9 மேலே 9. அந்த ஒன்று ஏன் போச்சு? ஒன்றுன்னா நெக்ஸ்ட் டைம் டேரக்டர் பெட்டராக எடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்று. ஸோ ஓகே, ஜார்ஜ் மரியன் ஆக்டிங் பற்றி சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக எடுத்துருக்காரு, செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு எல்லா படமும் இப்போ நல்லா பண்ணுறாரு. அவரும் ஒரு ஸ்டெப் பெட்டராக பண்ணுறாருல, அதே மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. ஜிவி நல்லா நடிச்சிருக்காரு. ஜிவிக்கு ஒரு கம்பேக் மூவி. டேரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரிஞ்சதா? ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. அவர் வந்து பிரதீப் ரங்கன் அசிஸ்டன்ட்டு சொல்கிறாங்க. படமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பிரதீப் ரங்கன் சொன்னா படம் லைட்டாக டிராகன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே ப்ரோ. போன வாரம் அந்த யூத்துமே லைட்டாக அப்படி சொல்கிறாங்க. மேபி அதில் மரியன் ஜார்ஜ் நடிச்சிருப்பார் டிராகனு. அவரும் இதில் நடிச்சிருக்கிறதுனால அப்படி தெரியும். ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியன் ஜார்ஜ் தான். ஜார்ஜ் மரியன். ஜார்ஜ் மரியன். அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஆக்டிங் ப்ரோ? ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பாஸ் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாஸ் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு கம்பேக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஓரளவு 10க்கு எவ்வளோ மார்க் ப்ரோ கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஏன் 2 என்ன ப்ரோ? அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் மூவி, அதுக்காக. அடுத்த படம் எடுத்தா 10 கொடுத்துருவீங்க? அடுத்த படம் போக போக தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 கொடுத்துட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறது, அதனால பொறுமையாக போவோமே. ஒரு ஃபேமிலியாக கொண்டாடக்கூடிய படம். ஒரு அப்பா பையனை எப்படி நம்ம அரவணைப்பாக இருக்கக்கூடிய எப்படி அந்த படத்தை வந்து அப்பாவும் பையனுக்கும் எப்படி ஒரு அந்த இது டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை எப்படி ஃபுல்ஃபுல் ஆக்கணும் கூடிய படம். நான் சொல்ற எனக்கு வார்த்தை வரல, அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான படம். நீ ஃபேமிலியோட நீ பார்க்கணும். இன்னைக்கு காலகட்டம் வந்து எல்லாம் ட்ரெஸ்ட் வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட ஒரு டச்சிங்கான ஒரு படம் இது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உங்களுக்கு மெயினாக கொடுத்துருப்பாங்க. கதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நேரடியாக பாருங்க, நீங்களே ஹாப்பி ஆகிடுங்க. இந்த பேருக்கு தமிழ் இந்த படத்தை வச்சிருக்காங்க ஹாப்பியாக. என் பையன் வந்து இந்த படத்தில் என் பையன் இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சொந்த மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு சப்போர்ட் கொடுக்கணும். என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. உங்கள் பையனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஃபீல்? என் பையனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என் கல்ல மலை தண்ணி வந்துச்சு. அதை சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ சொன்னாலும் அது வார்த்தை வரல. எனக்கு இது மேலே எனக்கு பெரிய ஒரு இதுவே கிடையாது. இன்னும் கோடி ரூபாய் பணம் வந்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம் மக்களே. ரொம்ப நன்றி இந்த படத்தில் பார்த்து. ரொம்ப நன்றி. ஜிவி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ நானும் உள்ள படம் பார்த்தேன். இப்போ வந்து எல்லாரும் பேசும்போது மைக் ஒர்க் ஆச்சு, தம்பி பேசும்போது மைக் ஒர்க் ஆகல. மைக் இல்லாம பேசுங்க தம்பியை சொல்லும் போது நீங்க ஓடி வந்து மைக்கை வச்சீங்க பாத்தீங்களா? ஆமா, அங்கவே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நன்றிண்ணே. சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றிண்ணே. உண்மையாவே வந்து வேற லெவல். உங்க சப்போர்ட் தானே, உங்க சப்போர்ட்டா தான் என் பையன் நீங்க வெளியே தெரிஞ்சா. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. அவர் வேற லெவல். நிஜமாவே ஜிவி சார் வந்து எல்லாரோட ஸ்பேஸையுமே வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. எல்லா சீன்லயுமே எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அதிர்ச்சி சாரை பத்தி சொல்லணும்னா அவரோட காமெடிலாம் நம்ம யூடியூப்ல ஃபுல்லா பார்த்துட்டே இருந்திருக்கோம். இப்போ அவர் நேர்ல பேசும்போதும் அவருக்கு அவ்வளோ கைத்தட்டல் வந்து இந்த படத்துல அவருமே சூப்பரா நடிச்சிருக்காரு. சோஃபா பாய்ல இருந்து அண்ட் பானுல இருந்து எல்லாருமே ரொம்ப அழகா ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த சோஃபா பாய் such a cute பூட்டி எஃபெக்ட் குடுக்குறான் அந்த பையன். அவருக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். அவருக்கு ஐயோ அந்த பொண்ணு என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா
அந்த பையனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி தானே அந்த பையன் மேல முன்னேறிட்டு வந்தாங்க. அவங்க எவ்வளவு கியூட்டா காமிச்சிருப்பாங்க, எவ்வளவு கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அந்த பையனோட ஒரு அந்த எனர்ஜி பார்க்கவே நான் பார்க்கல, அந்த பையனை மிஸ் பண்ணிட்டேன். சூப்பரா பண்றீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ஜென்சினாலே ரொம்ப ஒரு மாதிரி மஸ்தியா இருப்பாங்க, எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படின்னு இருந்துச்சு. பொண்ணுங்களும் லாயலா இருப்பாங்க, பசங்களும் லாயலா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் கூட நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க. ஓகே, மியூசிக் பத்தி சொல்லுங்க. ஜஸ்டின் பிரபாகரன் சார், ஜிவி சாரோட மியூசிக் தான் என்னோட லவ்வுக்குலாம் நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஆடி ஜஸ்டின் பிரபாகரன் இது பண்ணிருப்பார்ல, ஆடி மியூசிக் டைரக்டர் வந்து வேற, ஜஸ்டின் பிரபாகரன். ஓகே சோ இல்ல இது வந்துட்டு எப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் அவரு கொடுத்த ஒரு அந்த மூவி, அவர் என்னதான் மியூசிக்லாம் பண்ணிருந்தாலும் த ஆக்டிங் அண்ட் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அவரு எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்ததை தாண்டி நியூ பீப்புள தான் அவர் டார்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதா அவர் போட்டுட்டு இருக்காருல்ல, அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அவர் ஸ்டோரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவரு டக்குன்னு சாங் போட்டுட்டு இருக்காரு, நிறைய விஷயம் பண்றாரு. So nice to see such a human here. படம் வேற லெவல் இருக்கு ப்ரோ, உண்மையா சொல்றேன். நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. இன்னைக்கு இதுதான் தேவை. சும்மா வந்து ஒரு கன் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு ரத்தம் ஏறி பிடிச்சி சுத்துறதை விட மனுஷங்களோட வேல்யூ. எந்த படத்தை மீன் பண்றீங்க? பல படங்கள், எந்த ஒண்ணு சொல்லாமா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பரவாயில்ல. துரந்தர் இருந்துச்சு, அதை மீன் பண்ணல. அப்படி துரந்தரா நான் அது இன்னும் பாக்கல. அது அதெல்லாம் மோசம். அதெல்லாம் வந்து பயங்கரமான படமா இருக்கு. அதெல்லாம் இடங்கள் எடுத்து மூஞ்ச நசுக்கிறானுங்க. அதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு வீட்டுல. நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கூப்பிட்டு வாங்க. உங்களை ஒரே வார்த்தை நான் இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லணும்னா ஒண்ணுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, குழந்தையில இருந்து பெரியவங்க வரல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தியேட்டர்ல உட்கார வைங்க. உங்களுக்கு வந்து உங்களை கையை அப்படி பிடிச்சிட்டு வாழ்க்கையிலே நீ உருப்படியான பண்ண விஷயத்துல அது ஒண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான படம், அருமையான படம். அழுகுறாங்க நிறைய பேர், பாக்குறாங்க எல்லாம் கர்ச்சி எடுத்து அப்படியே தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் சூப்பர். கதை தான். இப்போ படத்துல ஒரு 3 பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சாரு, அப்பாஸ் சாரு, ஜார்ஜ் மரியன் சார். இவங்க 3 பேர்ல வந்து யார் மிரட்டி விட்டுருக்காங்க? ஜார்ஜ் மரியனும் அப்பாஸ் சாரும் ஹீரோவா நடிச்ச படத்துல ஜிவி வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, கெஸ்ட் ரோல், அப்படிதான் சொல்லணும். ஆனா ஜிவி சார் பண்ணதுலயே ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்துல இதுதான் பெஸ்ட். ஜிவி சார் ஒத்துக்கிட்டாருல, இதுதான் பெஸ்ட். ஜார்ஜ் மரியனுக்கு எழுதியிருக்காங்க பாருங்களேன் ஒரு ஸ்கிரிப்ட். இந்த 2026க்கான சிறந்த நடிகர் அல்லது குணச்சித்திர நடிகர் அவார்டு தயவுசெய்து கொடுத்துருங்க. இப்ப எடுத்து வைக்க சொல்றேங்க சிஎம் போனை போட்டு. அந்த அளவுக்கு இருக்கு, வேற லெவல். மரியன் சார் நடிச்சாலே ஒரு சென்டிமெண்டா இருக்கும். ஆமா, நான் கூட யோசிச்சேன் என்னடா இது லைட்டா டிராகன் வாடை அடிக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்கேயுமே அப்படி கிடையாது. போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, அதுமே ஃபாதர் சென்டிமெண்ட் தான். அதுலயே இவர் தான் நடிகருங்களா? ஜார்ஜ் மரியன் தானே? நான் வந்து சுராஜ் மலையாள ஆக்டர் அப்பா. அடுத்த கிட்னி டச்சிங், ஹார்ட் டச்சிங் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு படம், உண்மையா சீரியஸா சூப்பர். ஹீரோயினோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. ஹீரோயினை பத்தி நீங்க சொல்லணும்னா ஸ்ரீ கௌரி பிரியா. லவ்வர் படத்துல வந்த ஹீரோயினா இவங்கன்னு பார்த்தா இறங்கி நம்மளை அப்படி என்டர்டெயின் பண்ணிருக்கிறாங்க. ஒரு டிராகன்ல எப்படி நம்ம, அவங்க பேர் என்ன, பவளமல்லி சாங்ல ஒருத்தவங்க வருவாங்களா, அவங்க அந்த கைது லோகர், அந்த கைது லோகர் என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்மள மல்ல அந்த மும்தாஜி சாங் ஒன்று வரும் பாருங்க, பழைய சாங். அந்த சாங்கை உள்ள ஓட விட்டு ஒரு வைபு. கீதா கைலாசம் பயங்கரம், நல்லா எல்லாருமே செம்ம. அப்புறம் இந்த இன்னொரு ஹீரோயின் தலைவர் தம்பி தலைமையில ஒரு ஹீரோயின் வருவாங்க. 3 சீன் தான் வந்தாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. 3 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருந்தது. ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க மரியன் சார் கிட்ட. படத்தோட பாருங்க தயவு செய்து. நான் ரிவ்யூ எல்லாருமே அப்பா அம்மாவை கூட்டு தியேட்டருக்கு போங்க. ரொம்ப யங் டேலண்ட்ஸ் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஏடிஸ் இருந்தாங்க இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஜிவி சாரோட சிங்கிங் வந்து கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாரு. அது உண்மையாலே ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்தது. அது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு படம். லைக் ஒரு ஜென்சியான ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு எண்டிங் ஒன்று பண்ணியிருப்பாரு, பின்னிட்டாரு. ஸோ அண்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக அவரோட எஃபர்ட்லாம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. நான் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. Dr. Srivarma's Magic Care.
his wellness, for her happiness.